ஒன்னும் புரியலையே. அபி, ஏ அபி, குடு அபி. எதுக்கு நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? குடு, நான் காய போடுறேன். வேணாம் அபி, சொன்னா கேளு. சொன்னா கேளுமா, குடு. ஐயோ அபி, குடுங்கறல, நான் காய போடுறேன், குடு. என்ன அபி இப்படி பண்ணிட்டு இருக்க? குடு அபி. ஏய் கதிரு, நீ இங்கதான் இருக்கியாடா? பாருடா, பக்கெட் ஃபுல்லா துணிய வச்சுக்கிட்டு அவதான் காய போடுவான்னு அடம் பண்ணிட்டு இருக்கா. நான் காய போடுறேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. அபிமா, நீ எது கஷ்டப்படுற? துணியெல்லாம் வச்சுட்டு போ, நான் காய போடுறேன். டே கதிரு, நிஜமா தான் சொல்றியா? துக்ஸு, இந்த மாதிரி நான் விளையாடுவேனா என்ன? நிஜமா தான் சொல்றேன். என் பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் நான் இது கூட பண்ண மாட்டேனா? அபிமா, நீ போய் உள்ள ரெஸ்ட் எடு. நானே துணி போட்டு காஞ்சதோ மடிச்சு கொண்டு வந்துடுறேன். ஏய், இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? உனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் படுறத கஷ்டமா நினைப்பனா? சிம்பிள் மேட்ரு. நீ பிடிவாதம் பிடிக்காத, உள்ள போ, ரெஸ்ட் எடு, போ. போமா துக்ஸு, அவ இப்படிதான் பண்ணுவா, நீ உள்ள கூட்டு போ. சரிடா. வா அபி, வா. நீ வா, நம்ம போலாம். வா அபி, சொன்ன கேளு, வா. போ. ஒண்ணுதான் குறைச்ச. என்ன கதிர் இது? அபிய உதைக்கிறத விட்டுட்டு பக்கெட்ட உதைச்சிட்டு இருக்க? அத்த, என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா உங்களுக்கு? இப்ப எனக்கு அபி மேல இருக்க கோவத்தை விட உங்க மேல இருக்க கொலவெறி தான் அதிகமா இருக்கு. ஏன் மேல கொலவெறியில இருக்கியா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? அபியோட கருவை கலைக்கிறதுக்கு நீங்க எதுவுமே பண்ணலையே. நீங்க பாட்டுக்கு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் உங்க மேல நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். கதிர், இதுக்காகவா நீ கோவப்படுற? இங்க பாரு, நீ டென்ஷனே ஆகாத. நீ ஆசைப்படுறது நடக்கும். நீ எதை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அது கண்டிப்பா அழியும். என்ன நம்பு. அத்த, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணீங்கன்னு வைங்க, நான் வருஷா கூட சந்தோஷமா வாழ்வேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அத்த. ஏதாவது பண்ணி அந்த அபியோட கர்ப்பத்தை கலைச்சிருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். நல்ல ஜில்லுன்னு காத்து வருதுல? ஆமா சின்னையா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அத்தை, இனிமே நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். ஆமாம்மா, நீ இந்த வெயில் காலத்துல ஃபேன்லயும் காத்து பத்தாம விசிறிய வச்சு விசிறிக்கிட்டு இருந்த. அதனாலயே நீ ஒழுங்கா தூங்காதனால ஒண்ணு வேர்வை சளி பிடிச்சிருது, இல்ல தலைவலி வந்துருது. இதனாலதான் உனக்கு ஏசி வாங்கி மாட்டணும்னு ஈஸ்வரி சொன்னா, நானும் சரின்னு சொல்லி கொண்டாந்து புது ஏசி மாட்டியாச்சு. எப்படிமா இருக்கு? என்னத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சு? என்ன சொல்ற? அவன் தான் ஊதாரித்தனமா எந்த சேவிங்ஸும் பண்ண தெரியாதவன் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அவனுக்கு விவரம் பத்தாது. ஆனா நீயும் அவன மாதிரியே மாறிட்ட. அத்தை, என்ன ஈஸ்வரி, எதுக்கு இந்த வீண் செலவு? அம்மா, இதுல என்னமா வீண் செலவு? சும்மா இருடா. நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கடைய போட்டது எதுக்கு? இவ ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு கேப் ஓட்டுனது எதுக்கு? மொத்தமா பணத்தை சேர்த்து வச்சு மார்க்கெட்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது தானே உங்க நோக்கம். ஆனா இப்ப அப்படி தெரியவே இல்லையே. இஷ்டத்துக்கு ரெண்டு பேரும் செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பாரு, எதுக்கு இந்த ஆடம்பரம், எதுக்கு இந்த செலவெல்லாம்? அத்தை, மார்க்கெட்ல ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதும் பெரிய வீட்டுக்கு மறுபடியும் உங்களை கூட்டிட்டு போறதும் என் குழந்தைங்க அந்த வீட்டுல தான் பிறக்கணும்னு சொன்னதும் எதையுமே நான் மறக்கலத்த. அதுக்கும் இப்ப இந்த ஏசி வாங்கின செலவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல.
நீங்க இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துல தூக்கம் வராம விசிறிக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஏசி வாங்கிட்டு வந்தோம். இது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியம் தே. நம்ம லட்சியத்துக்காக அவசியத்தை கண்டுக்காம விட முடியாது. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே சீக்கிரமா நடக்கும். கிரிஜா கிட்ட நாம விட்ட சவால்ல நாம கண்டிப்பா ஜெயிப்போம் தே. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும். உங்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தே. ஆமாம்மா, இங்க பாரு, நீ மனசுல கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. எல்லாத்தையும் ஈஸு பார்த்துப்பா. அப்புறம் இது ஒன்றும் அனாவசியமான செலவுலாம் இல்லை, அத்தியாவசியமான செலவு தான். மாசம் மாசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவேன், கவலைப்படாத. ம். அண்ணி, ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூக்கம் வேணுங்கிறாங்க. நீங்க வர வர 2 மணி நேரமாவது ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறீங்க. சொல்றத கேளுங்க அண்ணி. இனிமேலாவது நிம்மதியா தூங்குங்க அண்ணி. எல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டீங்க. இனிமே நான் சொன்னா கேட்கவா போறீங்க? ஏதோ செய்யுங்க. சரி, இந்தாங்க தே ரிமோட். பக்கத்துலயே வச்சுக்கோங்க. ரொம்ப குளிர்ச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆ, சரிம்மா. அம்மா, என்னடா? ஏசி வாங்கினதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. எல்லாம் இஎம்ஐல தான் வாங்கியிருக்கு. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா தூங்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். சரியா? வயசு சரி. போலாம். சரி, எடுத்துக்க. அத்தை பாத்துக்கிறேன் பாத்துக்க. மாப்பிள்ள. அண்ணி, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. பசங்க உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ம். ஈசு, என்னாச்சு? அன்னைக்கு ஒரு நாள் மகாபலிபுரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு ஃபாரினர் ஒருத்தரை கூட்டு போனேன்னு சொன்னல. ஆமா. அவங்கள திரும்பவும் அந்த ஆரோவில இருந்து கூட்டிட்டு வரணும்னு மருதன் சொல்லியிருக்காரு. அப்படியா? எப்ப போனோம்? அது இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் ஈசு. என்ன சின்னையா, இன்னைக்கும் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? அது ரெஸ்ட் தானே, அது போயிட்டு வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கிறது வேற ஒரு விஷயம். என்ன ஆச்சு? எனக்கு இந்த கிரிஜாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. இன்னைக்கும் நான் வெளியே போன நேரமா பார்த்து யாராவது ரவுடி பயில்களை அனுப்பி வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. வேணா நான் ஒன்று செய்வா, இந்த ஆரோவில் டியூட்டி நான் போகல அப்படின்னு மருதன்கிட்ட சொல்லி வேற யாராவது அனுப்பி சொல்லுவா? என்ன சின்னையா நீங்க அந்த கிரிஜாக்கு பயந்துட்டு டியூட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணி நீங்களா இருந்தீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா அந்த கிரிஜாக்கு பயந்துகிட்டு நீங்க வேலைலாம் செய்யாம இருக்க கூடாது சின்னையா. இசு, நீ சொல்றது எனக்கு புரியுது இசு. ஆனா இருந்தாலும் இந்த கிரிஜாவை சின்னையா, நான் சொல்றத கேளுங்க.